மை சேனல் SRH அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேர் தட் பை மகேஷ் தத்தானி எழுதின ஒரு ட்ராமாவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இதுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். அப்படி இல்லைனா அது எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோக்கான எண்டிங்கில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சினாப்சிஸில் வந்து ஆத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் யார் யார், அவங்களுடைய மெயின் ரோல்லாம் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கான ஃபுல் சம்மரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஸோ மகேஷ் தத்தானி தான் இந்த ப்ளேவை வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து நிறைய ப்ளே வந்து இந்தியா ப்ளேஸ் வந்து நிறைய எழுதுவார். இவருடைய எல்லா ப்ளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் ரிலேட்டடாக தான் இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து யாரோடைய இமோஷன்ஸையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து ஒரு காமெடி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராமாவில் இவர் வந்து ஒரு குஜராத்தி ஃபேமிலியை பற்றி ஒரு ப்ளே எழுதியிருக்காரு. ஸோ இந்த குஜராத்தி ஃபேமிலியில் வந்து யார் யார் இருக்காங்க, ஸோ இதில் வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் மெஹ்தான்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து ஒரு கார்மெண்ட் கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருப்பார். அதை பற்றினதான் இந்த ட்ராமா. ஸோ இதை வந்து இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இவருடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, இந்த ட்ராமா வந்து எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேர் தேர் இஸ் அ வில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்தானி தியேட்டர். இவருடைய பேரே வந்து மகேஷ் தத்தானி தானே. ஸோ இவருடைய தியேட்டர் குரூப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க பெங்களூரில் ஆன் செப்டம்பர் 23, 1988. ஸோ இவருடைய ப்ளே வந்து மும்பையில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு குஜராத்தி ஃபேமிலி பற்றின ப்ளே மும்பையில் வந்து தியேட்டரில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸ் 5 பேர்: ஹஷ்முக் மெஹ்தா, சோனல் மெஹ்தா, அஜித் மெஹ்தா, பிரீத்தி மெஹ்தா அண்ட் கிரண் ஜவேரி. ஸோ இவங்க 5 பேர் பற்றினதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ப்ளே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹஷ்முக் மெஹ்தாவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹஷ்முக் மெஹ்தா வந்து ரொம்பவே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் இருப்பார் மும்பையில். ஸோ இவர் ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இவர் மெஹ்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுவார். இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப், இவருடைய ஒய்ஃப் பேர் வந்து சோனல் அண்ட் இவருடைய சன் வந்து அஜித்துக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தான் வந்து பிரீத்தி. ஓகேவா? ஸோ ஹஷ்முக் வந்து ரொம்பவே வந்து அவங்க ஒய்ஃப் கூட சண்டை போடுறது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக சிடுன்னு இருப்பாங்களே அந்த மாதிரி இருப்பார். ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்டப்பன். இவர் சொல்கிறது தான் இருக்கணும், இவர் நினைக்கிற மாதிரி தான் அவங்க வீடு இருக்கணும். இவர் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய ஒய்ஃப் ஃபுல்லாக சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சிடணும். இவருடைய பையன் போயிட்டு இவர் போகிற வண்டியை தொடச்சி வச்சிடணும். அவருடைய ஷூஸை பாலிஷ் போடணும். ஸோ அந்த மாதிரிலாம் இவர் வந்து ரொம்ப நினைப்பார். பட் அந்த மாதிரி இவர் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவே ஹஷ்முக் வந்து ரொம்ப கோவத்தை வந்து கொடுக்கும். இவர் வந்து இவருடைய ஃபேமிலி இவர் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் அங்கே வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய மேரேஜே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டார். இவருடைய மேரேஜ் நடந்து ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் அவருடைய மேரேஜை வச்சு ஹாப்பியாகவே இருக்க மாட்டார். ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனல் அவருடைய ஒய்ஃப் வந்து பிஃபோர் இந்த 25 இயர்ஸ்க்கு பிஃபோர் அப்படின்னா மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டில் சோனல் அவங்களுடைய பேரே வந்து கோல்டு சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து சோனல் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்களுடைய சிஸ்டர் சொல்கிறத வச்சே தான் இவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வேணும், ஏதாச்சும் வாங்கணுன்னா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. போயிட்டு அவங்க சிஸ்டர் கிட்ட தான் வந்து கேட்பாங்க, நான் இந்த மாதிரி இது வாங்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஹஷ்முக் வந்து அது பிடிக்காது. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஏதாச்சும் டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசணும், இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும். ஆனால் இங்கே சோனல் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய சிஸ்டரை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்குறது, அவங்க சொல்கிற மாதிரி செய்கிறது, அவங்கக்கிட்டயே எல்லாமே வந்து பேசி டிசிஷன் எடுக்கிறது இருக்கும். ஸோ அது வந்து ஹஷ்முக் வந்து பிடிக்காது. என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து நான் இருக்கேன், ஏதாச்சும் வாங்கணும், ஏதாச்சும் பேசணுன்னா என்கிட்ட பேசலாம். அவங்க வந்து எல்லாமே வந்து சிஸ்டர்ஸ் கிட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ சோனலுடைய ஒரு சிஸ்டர் பேர் வந்து மீனல். இவங்க 2 பேர் தான் சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ஃபாலோயிங் நெக்ஸ்ட் இயரே வந்து அஜித் வந்து பிறந்துடுவார். ஸோ இவர் எப்படி சொல்லுவார்னா, ட்ராஜடி ஆஃப்டர்
ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு காமெடி. இவருடைய மேரேஜே இவர் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராஜடி பார்த்திங்கன்னா அவருடைய சன் ஒரே வயசில் வந்து பிறந்துருவார். ஸோ இவர் வந்து ரொம்ப சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணுவார். அண்ட் இவருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ இவர் வந்து சிகரெட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது அண்ட் டேப்லெட்ஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து போடணும் அப்படின்றது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இவர் தான் வந்து இந்த மெயின் ரோல், இந்த ட்ராமாவுடைய மெயின் ரோலே வந்து இவர் தான். ஓகேவா? ஸோ ஹஷ்முக் மெஹ்தா வந்து அவருக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து சோனல் அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து வச்சுருக்காங்களே. ஸோ அதே மாதிரி ஹஷ்முக் வந்து கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் அவருக்கான டவுட்ஸு அவருக்கு வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக இவங்க வந்து கிரண் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட வந்து அட்டாச் ஆவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்லேயும் இருக்கட்டும், கிரண் வந்து ஹஷ்முக் அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண், இவங்க தான் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து சன் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சு இப்போ மேரேஜ்லாம் நடந்துடுச்சுல, அவங்க அப்பா கிட்டே போய்ட்டு நான் வந்து ஒரு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு 5 crores கொடுங்க அப்படின்லாம் கேட்பார். அவர் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டார், திட்டி அமுச்சிருவார். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஹஷ்முக் வந்து இருப்பார். ஸோ ஹஷ்முக்கோடைய டேப்லெட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பிபி டேப்லெட்ஸ் அவர் வந்து டெய்லி எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் வச்சு தான் இந்த ட்ராமா. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இந்த ட்ராமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் செமஸ்டரில் வந்து இது இருக்குது, இந்த ப்ளே இருக்குன்னா இந்த ப்ளேவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இன்கேஸ் இதை வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்குறாங்களா இல்லை 7 மார்க்கில் கேட்குறாங்களா இல்லை இதை வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து டெவலப் பண்ண சொல்கிறாங்களா, அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இதை புரிஞ்சிட்டாலே வந்து இது ஈஸியாக எழுதிடலாம். இப்போது ஹஷ்முக் பற்றி பேசியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யார் பார்த்திங்கன்னா சோனல். ஸோ சோனல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சோனல் அப்படின்னா கோல்டு மீன், அந்த பேருக்கான அர்த்தம் இருக்கும்ல, அது வந்து கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சோனலுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன தான் திட்டினாலுமே வந்து என்ன இருந்தாலும் ஐயோ என் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து இருக்கும். அவர் எப்போல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து சோனல் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்பயும் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி சிகரெட்ஸ்லாம் வந்து நிறைய குடிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அவர் என்ன தான் திட்டினாருமே வந்து சோனலுக்கு வந்து ஹஷ்முக் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அண்ட் அவர் செய்கிற அந்த ஸ்மோக்கிங், அந்த டேப்லெட் சரியாக போடாதது எல்லாத்துக்குமே வந்து சோனல் வந்து பார்த்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. சோனல் வந்து வேலைக்காரங்க யாருமே இல்லைனா அவங்களால அந்த வீட்டை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. இன்கேஸ் ஒருத்தங்க யாராச்சும் லீவ் போட்டாங்க அப்படின்னா சோனலுக்கு வந்து தலைக்காலே புரியாது என்ன பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை எப்படி பண்ணி முடிக்கணும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட சரியாக வந்து புரியாது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே அதுதான் நடக்கும். இவங்களுக்கு வந்து மேட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க சமைக்கிறதுக்கு. சோனலுக்கு வந்து எல்லாமே அவங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யணும். ஸோ இதே வந்து ஹஷ்முக்கு பிடிக்காது. என்ன செஞ்சாலுமே வந்து இது அஜித்துக்கு பிடிக்கும், இது அஜித்துக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. இவங்க செல்லம் கொடுத்தே வந்து அந்த அஜித் மெஹ்தாவை வந்து கெடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது சோனல் ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து குவான்டிட்டி வைஸாகவும் நம்பர் வைஸாகவும் வந்து ரொம்ப ரொம்ப செய்வாங்க. எப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 சப்பாத்திக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு 10 12 அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ சோனல் கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கமே இதுதான். ஸோ இன்றைக்கி ரேஷன் இருக்குது, இந்த ரேஷனில் வந்து எப்படி மந்த் ஓட்டலாம் அப்படி பார்க்காம இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு செஞ்சிடணும் அப்படின்றது சோனலோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து ஹஷ்முக் வந்து பிடிக்காது. ஹஷ்முக் என்ன சொல்லுவார்னா, நம்மக்கிட்ட இருக்குது இப்போ எல்லாம், இல்லைனா என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டாக அது மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சோனல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டே இதுதான். சோனல் வந்து அவங்க ஹஷ்முக் வந்து திட்டுவாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, ரொம்ப திட்டுவார். அவங்க பசங்கக்கிட்டேயும் பையன்கிட்டையும் இருக்கட்டும் மருமகக்கிட்டேயும் இருக்கட்டும், அவர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட அண்டு இப்போ மருமக இருக்காங்களே அவங்கக்கிட்டே வந்து பிஹேவ் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூஞ்சி மேலே திட்டிடுவாங்க. இப்போ பையன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னா அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி வந்து திட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சோனலுக்கு வந்து பிடிக்காது. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அஜித். ஸோ அஜித் வந்து சோனலோடையும் ஹஷ்முக்கோடையும் ஒரே ஒரு பையன்தான். ஸோ இவர் வந்து ரிச்சஸ்ட் பர்சனுடைய ஒரு பையன்.
இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏக்லோத்தா பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரே ஒரு வாரிசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் வந்து ஹஷ்முக்குடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரே ஒரு பையன் தான். ஸோ எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஹஷ்முக் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஹஷ்முக் அண்ட் சோனல் எல்லாமே வந்து அஜித் கிட்ட தான் வந்து போகும். ஸோ சோனலுக்கு வந்து ஹஷ்முக்கு வந்து சமைச்சு போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் சமைச்சு போடுறதுனா இவருக்கு பிடிக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் மேடிக்கிட்ட வந்து சொல்லி சமைச்சு அஜித்துக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் பண்ணணும். அவரை வந்து அவங்க அப்பாவுடைய ஆர்டர்ஸ், அவர் அப்பா ஏதாவது திட்டாருன்னா நீ வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லாமல் விடு அவர் அப்படி தானே பண்ணுவார், அப்படி தான் அவருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அஜித்தை வந்து திட்டாமல் என்ன பண்ணாலுமே வந்து அஜித்தை வந்து சமாதானப்படுத்துகிற விதம் கூட வந்து எப்படி இருக்கும்னா, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே இப்படி பண்ணாத அப்படி இல்லாமல் சரி விடு அப்படின்றது தான் வந்து இருக்கும். அண்டு அஜித்துக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அஜித்தோடைய ஒய்ஃப் வந்து ப்ரீத்தி. ஸோ இப்போ ப்ரீத்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அஜித்துக்கும் ப்ரீத்திக்கும் மேரேஜ் நடக்கும்போது ப்ரீத்தி வந்து அஜித்தை மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மணி. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் அஜித் ஒருத்தங்க தான் ஆஃப்டர் அவருடைய அப்பா அம்மா அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே ப்ரீத்தி வந்து ரொம்பவே வந்து காசு பைத்தியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரீத்தியை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரீத்தி வந்து அஜித்தோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து பணப்பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஹஷ்முக் கிட்ட வந்து ப்ரீத்தி கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் ஹஷ்முக் சைட்லேருந்து பார்த்தா ப்ரீத்தி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்களே வந்து சில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது மேட் வீட்டில் யாரும் இல்லைன்னா அவங்க மாமியார் தான் சமைப்பாங்க, போய் ஹெல்ப் பண்ணுறது கூட இல்லை. ஸோ இப்போ சமைச்ச டிஷ்ஷை வந்து டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வந்து பரிமாறுறது அது கூட வந்து ப்ரீத்தி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து ஹஷ்முக் வந்து ரொம்ப கோவத்தை கொடுக்கும். ஸோ இப்போ ப்ரீத்தி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோலை வந்து ஆஃப்டர் ஹஷ்முக் அப்புறம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ப்ரீத்தி வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பை வந்து கிரண் பிடிச்சி அது வீட்டில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ கிரண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் வந்து ஹஷ்முக்குடைய கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு யங் லேடி ஹஷ்முக்குடைய ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்பவே வந்து சின்சியர் ஒர்க்கர். இவர் வந்து ஹஷ்முக்குடைய ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஹஷ்முக் இறந்த 7th டே வந்து தெரிய வரும் அது என்னது அந்த ட்ரஸ்ட் அப்படின்னு. அதுக்கான டைரக்டராக வந்து கிரண் வந்து இருப்பாங்க. ஸோ கிரணுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதே வந்து ஹஷ்முக் தான் இருப்பாங்க. இவருடைய ஹஷ்முக்கோட மிஸ்ட்ரஸ் வந்து கிரண் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரண் வந்து ஹஷ்முக்கோடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கிரணுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இவர் வந்து ரொம்ப லஞ்சம் வாங்குறதுனால அவருடைய ஜாப் வந்து இவரை விட்டு போயிருக்கும். ஸோ இப்போ வந்து கிரணுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டெய்லி ஒரு பாட்டில் விஸ்கி வந்தால் போதும். ஸோ அவருடைய தாட்ஸே வந்து இவ்வளோ தான், இவ எங்கே போனா என்ன, இவ என்ன பண்ணா என்ன, எனக்கு கரெக்டான டைமுக்கு ஒரு பாட்டில் விஸ்கி வந்தால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் தான் கிரணுக்கு. ஸோ கிரண் வந்து ரொம்பவே வந்து லைஃப்பில் வந்து அடி வாங்கி இவர் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணாமல் எல்லாமே வந்து கிரண் தான் அவங்க வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு என்ன வாங்கினாலும் ப்ரொவிஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு பில், எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை என்ன பர்ச்சேசிங் என்ன ஷாப்பிங் இருந்தாலுமே வந்து கிரண் தான் வந்து எல்லாம் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்து கிரணையும் அவருடைய ஹஸ்பண்டையும் வந்து டைவர்ஸ் வாங்க வச்சிருவார் ஹஷ்முக். ஸோ இதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ கிரணும் வந்து சிங்கிளாக தான் இருப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் மெஹ்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கான நாமினியாக வந்து கிரண் ஜவேரி வந்து இருப்பாங்க. எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஜித் இருக்கார்ல இவர் வந்து 45 ஏஜ் இவர் 45 ஏஜ் வர வரைக்கும் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து கிரண் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கேரக்டர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கான மெயின் சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ சம்மரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகும்னா வீட்டில் ஹஷ்முக்குடைய வீட்டில் மேட் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஹஷ்முக் வந்து வீட்டுக்கு வருவார். இப்போ சோனல் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பிஸியாக சமைச்சிட்ருப்பாங்க. ஒரே கிச்சனில் வந்து ஒரே சவுண்டாக வந்துட்டுருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சோனல் வந்து சமைச்சு அவங்க பையனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஹஷ்முக் வந்து பார்ப்பாரு ப்ரீத்தி எங்கே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாளா, கிச்சனில் இருக்காளா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீத்தி வந்து கிச்சன்லேயும் இருக்க மாட்டாங்க, அவங்க ரூமில் தான் இருப்பாங்க.
ஸோ ஹஷ்முக் அது பார்த்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துடும். டைனிங் ஹாலில் வந்து எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து 4 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப வேஸ்ட்டாக வந்து அதிகமாக ஆகும். ஏன்னா இப்போ 4 பேர் எவ்வளோ சாப்பிட முடியுமோ, எவ்வளோ பசிச்சாலும் அவ்வளோதானே சாப்பிட முடியும். அவருக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து பிடிக்காது. ஸோ பிரீத்தி வந்து அவங்க ரூமை விட்டு வெளில வந்து டைனிங் ஹாலில் உட்காருவாங்க. ஒரு ஸ்பூனு கூட எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஹஷ்முக் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுனா அவர் திட்ட ஆரம்பிச்சிருவார். ஏன் இவ்வளோ சமைச்ச, ஏன் இவ்வளோ அது பண்ண, அப்படி பண்ணன்னு திட்ட ஆரம்பிச்சிருவார். சோனல் வந்து அதை சமைச்சு அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும். ஸோ அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அதையும் பார்த்து ஹஷ்முக் வந்து கத்த தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 4 பேருக்கு வந்து நீ இவ்வளோ நேரம் கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ ஏன் சமைச்ச அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த சண்டையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்து அஜித் என்ன பண்ணுவார், வீட்டை விட்டு வெளில போயிடுவார். போயிடுவார். ஸோ இந்த சமைச்சதெல்லாம் அந்த டைனிங் ஹால்லே அப்படி இருக்கும். ஹஷ்முக் வந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அஜித் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவருடைய அப்பா வந்து அப்போது வந்து உயிரோடு தான் இருப்பார். இந்த சண்டை நடந்ததுக்கப்புறமா வந்து ஹஷ்முக் அவர் ரூமுக்கு போயிட்டு நிறைய ஸ்மோக் பண்ணுவார். இந்த ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் பார்த்து சோனல் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்மோக் பண்ணாதீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஸ்மோக் பண்ணாதீங்க, பிபி டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹஷ்முக் வந்து எல்லாம் கேட்காம ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அஜித் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் வந்து இறந்து போயிடுவார். இப்போ வந்து ஹஷ்முக் மெஹ்தா வந்து பிபி டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பார்ல, அவருக்கு வந்து கொஞ்ச நாளாக இப்போது அவர் சாவறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து எப்படி இருக்கும்னா, அந்த டேப்லெட் எதுவும் ஒர்க் பண்ணாத மாதிரியே ஃபீல் ஆகும். இப்போ நம்ம ஏதாச்சும் டேப்லெட் போடுறோன்னா, அந்த டேப்லெட் ஃபீவருக்கு டேப்லெட் போடுறோன்னா அந்த ஃபீவர் கம்மி ஆகணும்ல. ஸோ அதே மாதிரிலாம் ஹஷ்முக் வந்து ஃபீல் ஆகும். பிபி டேப்லெட் எடுத்துமே வந்து பிபி கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. ஸோ அவர் வந்து அந்த எதுவும் யோசிக்காமல் டாக்டர்கிட்ட போகாமல் அந்த டேப்லெட் தான் இருக்கேன்ட்டு சாப்பிட்டுட்ருப்பார். அந்த சண்டைக்கு அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ரொம்ப சிகரெட் பிடிச்சி அவருக்கு வந்து பிபி வந்துடும். பிபி வந்து இறந்துடுவார். ஸோ இது இறந்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து செத்ததுக்கப்புறம் வந்து வீடே வந்து கொஞ்ச நேரம் வந்து டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறது, என்ன ஒரு மைண்ட் வந்து கண்ட்ரோலே இருக்காது. யாருக்குன்னா சோனலுக்கும் அஜித்துக்கும். ஆனால் இங்கே பிரீத்தி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் புரிஞ்சு அந்த டைமில் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து சாவுன்னா எப்படி இருப்பாங்க, எல்லோரும் கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக வந்து பிரீத்தி வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹஷ்முக் உடைய டெத்துக்கு வந்து கிரண் வருவாங்க. ஸோ கிரண் வந்து ஹஷ்முக் வந்து அந்த டெட் பாடியை பார்த்துட்டுலாம் போவாங்க. ஸோ இப்போ சோனல் பக்கத்தில் அவங்களுடைய சிஸ்டர் இருப்பாங்களா மீனல், அவங்க கேட்பாங்க இது யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹஷ்முக்கோடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது வந்து 7th டே சோனலோட வீட்டில் வந்து அவங்களுடைய சிஸ்டர்லாம் இருக்காங்க. 7th டே அப்படி பார்த்தீங்கன்னா கிரண் வந்து திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து வரும்போது எல்லோரும் கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது பிரீத்தி வந்து கேட்பாங்க ஸ்டார்டிங்லே, நீங்கள் எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கிரண் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த வில் தான் என்னை வந்து இங்கே வர வச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில் அப்படின்னா என்ன, ஏன்னா இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது என்ன வில்லு, ஏன் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வில்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக்குடைய எல்லா ப்ராப்பர்ட்டி, அவருடைய கம்பெனி எல்லாமே வந்து இப்போது கிரணுடைய கையில் இருக்கும். நாமினியாக கிரண் இருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஷ்முக் வந்து நல்லா தெரியும், நான் போனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து என் ஃபேமிலி, என் ஒய்ஃபும் சரி, என் பையனும் சரி எல்லாமே வந்து வீணடிச்சிருவாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஷ்முக்குடைய பையன் வந்து ஃபஸ்ட்டு அவர் தனியாக போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 crores வந்து கேட்பார் ஹஷ்முக் கிட்ட. ஆனால் ஹஷ்முக் வந்து உன்கிட்ட நான் காசு கொடுத்தா அவ்வளோதான், வீடே வந்து நடுத்திடுக்கு வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லி திட்டி வந்து அமுச்சிருவார். ஸோ ஹஷ்முக்குடைய பையன்கிட்டையுமே வந்து மணியை வந்து எப்படி செலவழிக்கணும் அப்படின்லாம் தெரியாது. காசு இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஹஷ்முக் வந்து என்ன பண்ணியிருப்பார், இதுக்கான நாமினியாக வந்து கிரணை வந்து போட்டிருப்பார். கிரண் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க கூட இருக்கும்போது எல்லாருக்குமே இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகிடுவோம். அதே தெரியாதவங்களாக இருந்தால் கொஞ்சம் நவந்து தானே போவோம். அதே மாதிரி வந்து கிரணுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்ட் நேச்சராக தான் இருக்கும்.
இருக்கும். அவங்க வந்து எல்லாருக்கூடயும் ஜெல்லாகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில் வந்து அஜித்துக்கு வந்து இந்த சொத்து எல்லாமே எப்போ வரும்னா, அஜித் வந்து 45 இயர்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான். அது வரைக்கும் அஜித் எந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை தனியாக போயிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவருடைய கம்பெனியில், ஹஷ்முக்கோடைய கம்பெனியில் காலையில் 9 o'clock போயிட்டு கரெக்டாக 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பிரீத்திக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன ஆகுனா, இவங்களுடைய லைஃப் எல்லாம் அப்படியே அந்த டைம், அந்த ஷெட்யூல் மாதிரி அஜித் காலையில் 9 o'clock ஜாப்க்கு போயிட்டு 6 o'clock வீட்டுக்கு வர்றது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் பிரீத்திக்கு வந்து ரொம்ப கோவமாகி பிரீத்தி வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. உங்கள் அப்பா இப்போ ஒன்று வந்து பையனாக இல்லை, ஒரு எம்ப்ளாயாக தான் வச்சுருக்காரு. அவர் இருக்கும்போது கூட நீ அவர் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்த, இப்போ வரைக்கும் நீ அவருடைய கம்பெனியில் எம்ப்ளாயாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டிகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, அஜித்துக்கு வந்து ஒரு பாட்டில் கிடைக்கும். ஸோ அந்த பாட்டிலில் வந்து என்ன இருக்கும்னா டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்ஸை பற்றி இது என்ன டேப்லெட் அப்படின்னு பிரீத்தி கிட்ட கேட்கும்போது அந்த பாட்டிலை வாங்கி பிரீத்தி வந்து ஒழிச்சிருவாங்க. ஓகேவா, ஒழிச்சிட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹஷ்முக்கோடைய அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிட் இருக்குல்ல, இந்த வீட்டை வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த பாட்டில் வந்து கிரண் கிட்ட வந்து ஒரு நாள் கிடைக்கும். ஸோ கிரண் கிட்ட கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து டவுட் வரும். ஸோ என்ன டவுட்னா, பிரீத்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பிரீத்தியோடைய டேப்லெட் வந்து ஆரேஞ்ச் கலரில் இருக்கும். அதே மாதிரி தான் ஹஷ்முக்கோடைய பிபி டேப்லெட்டுமே வந்து ஆரேஞ்ச் கலரில் தான் இருக்கும். ஸோ பிரீத்தி வந்து அந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்காமல் ஏன் இந்த பாட்டிலை வந்து இப்படி தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரணுக்கு டவுட் வந்து கிரண் வந்து போயிட்டு பிரீத்தி கிட்ட வந்து கேட்பாங்க, நீ என்ன இது, இந்த பாட்டில் ஏன் இப்படி இருக்குது, இந்த பாட்டில் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் நீ எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த டேப்லெட்ஸ் வந்து விட்டமின் டேப்லெட்ஸ், அப்போ எடுக்காமல் நீ ஏன் இதை தூக்கி போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்படி என்னன்னா, பிரீத்தி வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து 5 crores கேட்கும்போது ஹஷ்முக் வந்து கொடுக்க மாட்டார். அது இல்லாமல் வந்து பிரீத்திக்கு வந்து ஒரு நல்ல டவுட்டாகவே இருக்கும், ஹஷ்முக் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து, இந்த பணம் எதுவுமே வந்து நமக்கு வந்து சேராது, ஹஷ்முக் இறந்தாதான், அப்படின்னா ஒரு மாமனார் இறந்தாதான் வந்து இந்த சொத்து எல்லாமே அவங்க கைக்கு வரும் அப்படின்னு நினச்சி பிரீத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹஷ்முக்கு கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸ் மாதிரியே வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் பிரீத்திக்கு இருக்கும். அந்த பாட்டில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே கலர் டேப்லெட் தானே. ஸோ ஹஷ்முக் வந்து அந்த டேப்லெட்ஸுடைய, இப்போது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைப் டேப்லெட் வாங்குகிறோன்னா அதில் வந்து நேம் இருக்கும். ஆனால் ஹஷ்முக் கிட்ட இருந்த மாத்திரை எப்படின்னா பாட்டிலில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸே சேஞ்ச் பண்ணிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிரீத்தி அவருடைய எல்லா மாத்திரையும் மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ ஹஷ்முக் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்த எல்லா மாத்திரையும் வந்து பிபி மாத்திரை கிடையாது, விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த விஷயம் வந்து கிரணுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கிரணுக்கு தெரிஞ்சிட்ட உடனே வந்து பிரீத்தி கிட்ட வந்து அவங்க வந்து கேட்பாங்க, இது நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல அப்படின்னு கேட்கும்போது பிரீத்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி லைக் அவங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்து பிரீத்தி வந்து கிரண் கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டுறாதீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் ஒரு நல்ல மருமகளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து கிரணை வந்து அவங்க பக்கம் லைக் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்க சைடு பேசுகிறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ கிரணும் வந்து இப்போ அந்த டேட் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து இப்போது ஹஷ்முக் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்போது இந்த டைமில் போயிட்டு பிரீத்தியோடைய உண்மை சொன்னால் திரும்பி வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட வந்து வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. நீ வந்து இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணது வந்து நான் வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீயும் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து கிரண் அந்த ரூமோடையே வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இதே மாதிரி இந்த வீடு வந்து ஹாப்பியாக வந்து எவர் லாஸ்டிங் வீடு, என்ன சொல்கிறது, சுபம் மாதிரி வந்து இந்த ட்ராமா வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த ஹஷ்முக்கோடைய ஸ்பிரிட் இருக்குல்ல, அங்கே தானே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹஷ்முக் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அந்த ஸ்ப்ரிட்டுக்கு வந்து தெரிய வரும்போது பிரீத்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கள்ல, பிரீத்தியோடைய டம்மி, அதான் அந்த ஸ்பிரிட் தானே, அது போயிட்டு டம்மியில் வந்து அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கும்ல, ஸோ அது மூலமாக வந்து ஒரு கிக் வரும். ஸோ பிரீத்தி வந்து புரிஞ்சுப்பாங்க, இது வந்து நான் பண்ண தப்புக்கான ஒரு பிராயச்சித்தமாக நான் இதை எடுத்துக்கிறேன், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், நல்ல மருமகளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி எல்லாருமே இப்போ வந்து ஒரு நல்ல ஹாப்பி லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தான் வந்து மகேஷ் தத்தானி வந்து ப்ளே ரைட்டாக ஒரு ட்ராமாவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எண்டுக்கு வந்துட்டோமா?
இப்போது இதுக்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன் கேப்சர் அனுப்புங்க. உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து வித்தின் 20 மினிட்ஸில் வந்து 15 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.